உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா வாழும்போது சத்ருவானவன் நமக்கு எதிராக எழும்புவான். அவன் ஏதோ 2 கொம்பு வச்சுட்டு பிளாக்கா அப்படிலாம் வரமாட்டான். ஆனால் அவன் மிகவும் தந்திரசாலி. நம்மளை எப்படி வந்தால் எப்படி வீழ்த்தலாங்கிறது அவனுக்கு தெரியும். பொதுவாக மனுஷங்க மூலம் தான் அவன் செயல்படுவான். நம்ம கூட மனுஷங்க இருப்பாங்க, ஆனால் அவங்க நமக்கு எதிரியாக மாறுவாங்க. நம்முடைய வீட்லேயா இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், இல்லை ஊழியமாக இருக்கலாம். எதுலையாவது சத்ருவானவன் மனுஷங்க மூலம் உட்காந்து செயல்படுவான். அதனால தான் அநேக மனுஷர்கள் நமக்கு எதிராக போராடுவாங்க, நமக்கு விரோதமாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, அநேக மனுஷங்க நம்மளை ஈஸியாக ஏமாற்றவும் செய்வாங்க. இப்படிப்பட்ட சத்ருவானவன் எழும்பும்போது நம்ம அவனை மேற்கொள்ளணும். இந்த சத்ருவானவனை நம்ம ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும் அப்படின்னா ஏசப்பா நம்ம கூட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சத்ருவானுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்காது, அது ஒன்றுமே செய்யாது. அது மட்டும் இல்லை, எப்போ மனுஷன் நம்மளை கீழே தள்ளலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துவார். சத்துருக்கள் நமக்கு முன்னாடி அடங்கி போவாங்க. அவங்களுடைய மேடுகளை நம்ம மிதிக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய பாதுகாப்பும் அவருடைய கிருபையும் உங்கள் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் சத்ருக்களை ஜெயிக்கலாம். சத்ருவானவன் உங்களுக்கு முன்னாடி தோற்று போவான். நீங்கள் விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.